Good evening students. Last class in chapter 5 PHP function and array we saw PHP function and array, functions in PHP, user defined function and parameterized function. Today we will see arrays in PHP. Array in PHP. Array is a concept that stores more than one value of same data type in single array variable. Array concept என்ன அப்படின்னு பார்த்தோம்னா single variableல more than one வேல்யூவை சேம் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ லாஸ்ட் கிளாஸ்லலாம் நம்ம சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அதில் பார்த்தோம்னா சிங்கிள் வேரியபிளுக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் $a = 5, $b = 6. இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம். ஆனால் அரேங்கிற வேரியபிளில் அரேங்கிற சிங்கிள் வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூவை சேம் டேட்டா டைப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுதான் அரேனுடைய கான்செப்ட். இந்த சேம் டேட்டா டைப்பை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹோமோஜீனியஸ்னு சொல்லலாம். ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் சேம் டேட்டா டைப். There are 3 types of array concepts in PHP. அரேஸில் 3 types இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் indexed arrays, second one associative array and third one multi-dimensional array. Array syntax. Array defines with the keyword array. அரேனுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். அரேவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும்? அரேங்கிற கீவேர்டை வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ அதனுடைய சின்டாக்ஸு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். $array_variable = array within parentheses value 1, value 2, value 3. புக்கில் லாஸ்ட் ஒன் வேல்யூ 2ன்னு இருக்குது, அதே வேல்யூ 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. In this syntax, $array_variable is a variable name. $array_variable அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அரேனுடைய வேரியபிள் நேம். And then equal to symbol. Array is a keyword. அரேங்கிறது keyword. And then value 1, value 2, value 3 அப்படிங்கிறது அரேயில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ். இப்போ அந்த 3 வேல்யூஸ்னுடைய பொசிஷன் பார்க்கணும். அரேயில் எப்போவுமே பொசிஷன் பார்த்து தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும், வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுனா நம்ம எதை பார்த்து கொடுக்கணும்? அரேனுடைய அந்த வேல்யூஸ்னுடைய பொசிஷனை பார்த்து தான் கொடுக்கணும். அரேனுடைய பொசிஷன் எப்போவுமே எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வேல்யூ 1னுடைய பொசிஷன் 0th பொசிஷன், வேல்யூ 2னுடைய பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன், வேல்யூ 3னுடைய பொசிஷன் செகண்ட் பொசிஷன். எப்போவுமே அரேனுடைய பொசிஷன் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அசோசியேட்டிவ் அரேஸ் சின்டாக்ஸ். அசோசியேட்டிவ் அரேஸ்னுடைய சின்டாக்ஸு அரே ஆஃப் கீ ஏரோமார்க் வேல்யூ கீ ஏரோமார்க் வேல்யூ கீ ஏரோமார்க் வேல்யூ எட்ஸெட்ரா செமிகோலன். எத்தனை நம்ம கீ வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த கீக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். கீனா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபைஸ் த கீ, அது நியூமரிக்கா ஸ்ட்ரிங்கா. நம்ம கொடுக்கக்கூடிய கீ வந்து நியூமரிக் கீயா ஸ்ட்ரிங் கீயா அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு அந்த கீ. வேல்யூங்கிறது என்னது? அதை நம்ம கொடுக்கக்கூடிய நியூமரிக்குன்னு கொடுத்தோம்னா நம்பர் கொடுக்கணும், ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தோம்னா கொட்டேஷனில் கொடுக்கணும் வேல்யூவை. ஸோ இப்போ வேல்யூங்கிறது இட்ஸ் நத்திங் பட் வேல்யூ. கீங்கிறது நியூமரிக்கா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். The first type of arrays is indexed arrays. Indexed arrays. Arrays with numeric index for the available values in array variable which contains key value pair as user or developer can take the values using keys. Indexed arraysல யூஸ் பண்ணக்கூடிய அரே வேரியபிளுக்கு என்னாகும்? நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கீ வேல்யூஸாக எடுத்துக்கும். அப்போ அந்த வேல்யூஸை நம்ம கால்குலேஷனுக்கோ இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த
அரேனுடைய வேரியபிள் தட் இஸ் கீ, அரேனுடைய வேரியபிளும் அதனுடைய பொசிஷன் கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி. ஸோ டிஃபால்ட்டு சின்டாக்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. $teacher underscore name. அப்போ டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது அரேனுடைய வேரியபிள் ஈக்குவல் டு அரே ஆஃப், அரேங்கிறது கீவேர்டு, இனியன் கமா கவின் கமா நிலானி, இந்த மூணும் என்னது வேல்யூஸ். இந்த 3 வேல்யூஸ் எதில் போய் ஸ்டோர் ஆயிரும்? டீச்சர் நேம், டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற அரே வேரியபிளில் கீ வேல்யூஸாக போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிறது கீ வேரியபிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ. எக்கோ இஸ் அன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் இன் PHP. வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுக்கறதுக்கு பேர் என்னது? ஸ்ட்ரிங் மெசேஜ். அந்த மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அது என்ன மெசேஜ்? த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர், அந்த மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு $teacher underscore name of 0. 0ங்கிறது என்னது? பொசிஷன். டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 3 வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன? இனியன் கவின் நிலானி, 3 வேல்யூஸ். அப்போ நம்ம பார்த்துருக்கோம், சின்டாக்ஸ்லேயே பார்த்தோம், வேல்யூஸ்னுடைய பொசிஷனில் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0வில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிக்கிறோம். அப்போ 0 பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? இனியன். 1ங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ எது? கவின். 2ங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ எது? நிலானி. அப்போ $teacher underscore name of 0னா என்ன வேல்யூ எடுத்துக்கும்? இனியன் அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கும். அப்புறம் டபுள் கொட்டேஷனில் கமா, அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். $teacher underscore name of 1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? கவின். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிக்கும். டபுள் கொட்டேஷனில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? அண்டு அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணிவிட்டு $teacher underscore name of 2. செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? நிலானி. அப்புறம் அந்த டாட்டும் சேர்ந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். சரி, இப்போ சொல்லுங்கள் அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னு. த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் 0th பொசிஷனில் இருக்கிறது என்னது? இனியன் கமா கவின் அண்ட் நிலானி ஃபுல் ஸ்டாப். அண்டர்ஸ்டாண்ட்? அவுட்புட் என்ன கிடச்சிச்சு? த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் இனியன் கமா கவின் அண்ட் நிலானி ஃபுல் ஸ்டாப். The second type of arrays is associative arrays. Associative arrays are a key value pair data structure. Instead of storing data in a linear array, with associative arrays, you can store your data in a collection and assign it a unique key which you may use for referencing your data. அசோசியேட்டிவ் அரேஸ் அப்படிங்கிறது கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். கீயும் இருக்கும், வேல்யூ இருக்கும். ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனுடைய சின்டாக்ஸில் எப்படி இருந்தது? அரேங்கிற கீவேர்டு இருந்துட்டு கீக்கு வேல்யூ கமா கீக்கு வேல்யூ கமா கீ இம்ப்ளைஸ் வேல்யூ கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் நம்ம கீக்கான வேல்யூ, கீங்கிறது என்னது? நியூமரிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலான்னு பார்த்தோம். அதுக்கான வேல்யூவை நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்த இண்டெக்ஸ்டு அரேஸில் என்ன பண்ணோம்? ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் கொடுத்தோம். அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கீ வேல்யூஸாக எடுத்துகிட்டு அரேனுடைய வேரியபிள் கொடுத்துட்டு அதனுடைய பொசிஷன் கொடுத்துட்டு அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணோம், இல்லைன்னா கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் அசோசியேட்டிவ் அரேஸில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கீக்கும் வேல்யூ கொடுப்போம். அந்த கீயை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அரே வேரியபிள் கொடுத்து கீயை கொடுத்தோம்னாவே அந்த கீயில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இண்டெக்ஸ்டு அரேயில் அரே வேரியபிள் கொடுத்து பொசிஷன் கொடுத்தோம். அந்த பொசிஷனில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருந்ததோ அது டிஸ்பிளே ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 0, டீச்சர் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 1 பொசிஷன் கொடுத்து அதில் என்ன வேல்யூ இருக்கோ டிஸ்பிளே பண்ணோம். அது இண்டெக்ஸ்டு அரே. அசோசியேட்டிவ் அரேஸில் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அரே வேரியபிள் கொடுத்து கீயை கொடுக்கணும்.
புரிஞ்சுதா? கீ என்ன கொடுக்குறோமோ அந்த கீயை கொடுத்தோம்னா அந்த கீயில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூவை அது எடுத்துக்கும். எக்ஸாம்பிள், லெஸ் தென் $PHP டிஃபால்ட் சின்டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராமை. $marks, அப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறது அரே வேரியபிள், ஈக்குவல் டு அரே அப்படிங்கிறது கீவேர்டு, வித்தின் பெராந்தீசஸ் student1, அப்போ student1 அப்படிங்கிறது டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்குறோம். அப்போ இது என்ன நியூமரிக்கா ஸ்ட்ரிங்கு, அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 35. அடுத்த கீ student2, அதுக்கு என்ன வேல்யூ 17. அதுக்கு அடுத்த கீ என்ன student3, அதுக்கு என்ன வேல்யூ 43. அப்போ 3 கீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்கோங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதில் டபுள் கொட்டேஷனில் இருக்கிற ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். தட் இஸ் student1 marks அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டு. $marksங்கிறது அரே வேரியபிள் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு அரேனாவே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க கீயை கொடுத்துருக்காங்க. இதே இண்டெக்ஸ்ட் அரேயில் நம்ம என்ன கொடுத்தோம் கீ கொடுக்க மாட்டோம், பொசிஷன் அந்த வேல்யூனுடைய பொசிஷன் கொடுத்தோம். ஆனால் இதில் அந்த கீயை அப்படியே கொடுத்துட்றோம். $marks student1. அப்போ அந்த student1ங்கிற கீயில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். என்ன இருக்குது 35. அப்புறம் ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன இருக்குது இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன். அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு ஃபஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு student1 marks 35 is eligible for qualification. Next echo statement, echo within double quotesல student2 marks. இது அப்படியே ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். $marks ஆஃப் student2. $marksங்கிறது அரே வேரியபிள், student2ங்கிறது கீ. அப்போ என்ன பண்ணிக்கோ மார்க்ஸுங்கிற அரே வேரியபிள் இருக்கக்கூடிய கீ student2 கீயில் இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துக்கும். என்ன வேல்யூ 17 கொடுத்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஸ்ட்ரிங் மெசேஜ் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன். அது அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அப்போ செகண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும் student2 marks 17 is not eligible for qualification. நெக்ஸ்ட் லைனு $! ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே என்ன அவுட்புட் கிடைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் அவுட்புட்டு ஃபஸ்ட் லைனில் என்ன கிடைக்கும் student1 marks 35 is eligible for qualification. நெக்ஸ்ட் அவுட்புட்டு student2 marks 17 is not eligible for qualification. Understand? The third type of arrays is multi-dimensional arrays. A multi-dimensional array is an array containing one or more arrays. Multi-dimensional arrayங்கிறது அரே, அந்த அரேலேயே ஒன் ஆர் மோர் அரேஸ் இருக்கும். ஒரு அரேக்குள்ளேயே இன்னொரு அரே இருக்கலாம், இல்லைனா மோர் தென் ஒன் அரே இருக்கலாம். PHP understands multi-dimensional arrays that are 2, 3, 4, 5 or more levels deep. PHPயில் பார்த்தோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ் எல்லாம் 2 டைமென்ஷனல் அரே இருக்குது, 3 டைமென்ஷனல் அரே இருக்குது, 4 டைமென்ஷனல் அரே இருக்குது, 5 இருக்குது, ஆர் மோர் லெவல்ஸ் இருக்குது. However, arrays more than 3 levels deep are hard to manage for most people. அதாவது 3 levels 3 டைமென்ஷனல் அரேக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னால அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது. அதனால் மேக்ஸிமம் 3 டைமென்ஷனல் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைமென்ஷன் சொல்கிற மாதிரி டைமென்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ்ட் அரேயில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $teacher underscore name of 0. ஸோ $teacher underscore name அப்படிங்கிறது என்னது அரேனுடைய வேரியபிள். 0 அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருந்தாங்களா, அந்த 0ங்கிறது என்னது பொசிஷன். அப்போ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் டைமென்ஷன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? டைமென்ஷன்னா பொசிஷனை
ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம்? டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மல்டி டைமென்ஷனில் எப்படி இருக்கலாம்? 2 டைமென்ஷனாக இருக்கலாம், 3 டைமென்ஷனில் இருக்கலாம், 4 டைமென்ஷன் இருக்கலாம், அண்ட் மோர் தென் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பிஹெச்பியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் 3 லெவல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 டைமென்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இண்டெக்ஸ்டு அரேயில் அரே வேரியபிள் கொடுத்து ஒரே ஒரு பொசிஷன் 0ன்னு மட்டும் கொடுக்குறோம். அந்த 0வை எதனால் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். அப்போ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா அது என்னது அது? டைமென்ஷன். அப்போ அது என்ன டைமென்ஷன்? 1 டைமென்ஷனல் அரே. இது மாதிரி 2 டைமென்ஷன் வந்துச்சுன்னா 2 டைமென்ஷனல் அரே. ஃபார் எக்ஸாம்பிள் $A ஆஃப் 0 1, 0வை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கறது, 1 ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கறது. அப்போ எவ்வளோ டைமென்ஷன் இருக்குது? 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இது 2 டைமென்ஷனல். 3 டைமென்ஷனல் அதுக்கு எக்ஸாம்பிள் $A ஆஃப் 0 1 1. அப்போ 0வை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பா அது ஒரு டைமென்ஷன், 1 ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பா அது ஒரு டைமென்ஷன், இன்னொரு 1 இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் அது ஒரு டைமென்ஷன். அப்போ எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது? 3 டைமென்ஷன்ஸ். நம்ம எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்குறோமோ அவ்வளோ டைப் ஆஃப் டைமென்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாம்பிள் லெஸ் தென் $PHP. ஸோ டிஃபால்ட் சின்டாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டபுள் ஸ்லாஷஸ் ஏ 2 டைமென்ஷனல் அரே. இது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது டபுள் ஸ்லாஷஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்னது? கமெண்ட் லைன். PHP இன்டர்பிரிட்டர் இதையே எக்ஸிக்யூட் பண்ணாது, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். $student. அதில் $studentங்கிறது அரேனுடைய வேரியபிள் ஈக்குவல் டு அரே அப்படிங்கிறது கீவேர்டு. ஸோ இதில் 3 அரேஸ் இருக்குது. 1 அரேலேயே 1 அரே கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் 1 அரே இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்கிறோம்? மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்கிறோம். இப்போ இந்த அரேலேயே எவ்வளோ இருக்குது? 3 அரேஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அரேலேயும் நம்ம என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அரேயில் இனியன் 196, செகண்ட் அரேயில் கவின் 60 59, தேர்ட் அரேயில் நிலானி 1313 இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 3 அரேஸ்லையும் சேர்ந்து 9 வேல்யூஸ் இருக்குது. 9 வேல்யூஸ் அப்படின்னா இதை நம்ம மேட்ரிக்ஸில் 9 வேல்யூஸ் போட்டோம்னா அதனுடைய ரோ வேல்யூ என்ன, காலம் வேல்யூ என்ன? 3 × 3 வருமா? 3 rows 3 columns. அப்போ இது என்ன டைப் ஆஃப் அரே? 2 டைமென்ஷனல் அரே. ரோ காலம் வருதா? அப்போ இது என்ன அரே? 2 டைமென்ஷனல் அரே. இப்போ எவ்வளோ ரோஸ் இருக்குது? 3 rows. எவ்வளோ காலம்ஸ் இருக்குது? 3 columns. ஓகே, இதில் நம்ம ரோ 3 rows அப்படின்னா அதனுடைய பொசிஷன் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 rowsனால் 0 1 2. ஓகேவா? காலம்ஸ் எவ்வளவு? 3 columns. இப்போ அதனுடைய பொசிஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 0 1 2. அப்போ 3 rows 3 columns. இப்போ ஃபஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நம்ம பொசிஷன் வேல்யூ அசியூம் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனியனுடைய பொசிஷன் என்ன? ஃபஸ்ட் ரோன்னா என்ன எடுத்துக்குவோம்? 0 எடுத்துக்குவோமா? 0 காலம் ஃபஸ்ட்டு காலமா? அப்போ 0 0. இனியனுடைய பொசிஷன் 0 0. 100னுடைய பொசிஷன் ஃபஸ்ட் ரோ தட் இஸ் 0. காலம் செகண்ட் காலம் என்ன வரும்? 1. இப்போ 0, 1 நோட் பண்ணுங்கள் புக்கில். அடுத்தது 96னுடைய பொசிஷன் ஃபஸ்ட் ரோ 0, காலம் 3 தட் இஸ் 2. அப்போ 0 2. நெக்ஸ்ட் அரேயில் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் அரே வரும்போது செகண்ட் ரோ வந்துடுமா? செகண்ட் ரோனா அதனுடைய பொசிஷன் என்னது? 1. இப்போ ஃபஸ்ட்டு காலம்னுடைய பொசிஷன் என்ன? 0. 1 0ல் என்ன இருக்குது? கவின். 1 1ல் என்ன இருக்குது? 60. 1 2ல் என்ன இருக்குது? 59. தேர்ட் அரே எடுத்துக்கோங்க. தேர்ட் அரேன்னா தேர்ட் ரோனுடைய பொசிஷன் என்னது? 2. அதில் ஃபஸ்ட்டு காலம் என்னது? 0. 2 0ல் என்ன இருக்குது? நிலானி. 2 1ல் என்ன இருக்குது? 1 3 1 3. 2 2ல் என்ன இருக்குது? 1 3 9. இப்போ அரே டிக்ளரேஷன் முடிஞ்சது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட். எக்கோ $, கொடுத்துருக்காங்க. ஒரு $, கட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு $, தான் போடணும். $student 0 0 0 0
ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது ரோனுடைய பொசிஷன், காலம்னுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அரே? 2 டைமென்ஷனல் அரே. இப்போ ஸ்டூடெண்ட் 0 0ல் என்ன வேல்யூ இருக்குது? இனியன். ஸோ எக்கோனங்காட்டிக்கு ஃபஸ்ட்டு இனியனை டிஸ்பிளே பண்ணிடுமா? டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன இருக்குது? கோலன், தமிழ் மார்க் கோலன், அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டாலர் ஸ்டூடெண்ட் 01. 01ல் என்ன வேல்யூ இருக்குது? 100. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு டாட் வித்தின் டபுள் கொட்டேஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன், அது அப்படியே டிஸ்பிளே ஆயிருமா? அடுத்தது டாலர் ஸ்டூடெண்ட் ஆஃப் 02. 02ல் என்ன வேல்யூ இருக்குது? 96. பிஆர் டேக். அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்போ ஃபஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? இனியன் கோலன் தமிழ் மார்க் கோலன் 100 டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன் 96. ஓகே. நெக்ஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட். எக்கோ இங்கே டபுள் டாலர் இருக்குது, ஒரு டாலர் கட் பண்ணிடுங்க. டாலர் ஸ்டூடெண்ட் 10. 10ங்கிற அந்த பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? கவின். அப்போ கவின் டிஸ்பிளே ஆகிட்டு கோலன் தமிழ் மார்க் கோலன், அது அப்படியே டிஸ்பிளே ஆயிருமா? ஏன்னா அது ஸ்ட்ரிங் மெசேஜ். அடுத்தது டாலர் ஸ்டூடெண்ட் 11. 11 பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 60. அது டிஸ்பிளே ஆகிட்டு டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன், இது ஸ்ட்ரிங் மெசேஜ், அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு டாலர் ஸ்டூடெண்ட் 12. 12ல் என்ன வேல்யூ இருக்குது? 59. பிஆர் டேக் இருக்குது. நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அப்போ செகண்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடச்சிச்சு? கவின் கோலன் தமிழ் மார்க் கோலன் 60 டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன் எவ்வளவு? 59 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். தேர்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் டாலர் ஸ்டூடெண்ட், அதுலேயும் ஒரு டாலர் கட் பண்ணிடுங்க. டாலர் ஸ்டூடெண்ட் 20. 20 பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? நிலானி. அப்புறம் ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன இருக்குது? கோலன் தமிழ் மார்க் கோலன், அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். டாலர் ஸ்டூடெண்ட் 21ல் என்ன வேல்யூ இருக்குது? 1313, அது டிஸ்பிளே ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் மெசேஜ் என்ன இருக்குது? டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன், அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். டாலர் ஸ்டூடெண்ட் 22ல் என்ன இருக்குது? 139, ஸோ அது டிஸ்பிளே ஆயிரும். அப்போ தேர்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? நிலானி கோலன் தமிழ் மார்க் கோலன் 1313 டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன் 139 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட் ஆனனா நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? இனியன் கோலன் தமிழ் மார்க் கோலன் 100 டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன் 96. நெக்ஸ்ட் லைனில் கவின் கோலன் தமிழ் மார்க் கோலன் 60 டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன் 59. நெக்ஸ்ட் லைனில் நிலானி கோலன் தமிழ் மார்க் கோலன் 1313 டாட் இங்கிலீஷ் மார்க் கோலன் 139. Chapter 5 PHP function and array finished. Now let us see evaluation. So part 1, choose the correct answer. First one, which one of the following is the right way of defining a function in PHP? Option D, function name within parentheses parameters function body. Okay. Second, a function in PHP which starts with double underscore is known as option A, magic function. Third one, PHP's numerically indexed array begin with position 0, option C. Fourth, which of the following are correct ways of creating an array? Option C, only fourth. Option C correct பண்ணிக்கங்க, only fourth. Fifth, what will be the output of the following PHP code? ஸோ இந்த PHP கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எப்படின்னு பார்த்தோம்னா அரேயில் ஏ எவ்வளோ டைம் வந்திருக்குது? ஃபஸ்ட்டு $Aல பார்த்தோம்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஏ கேட்டு டாக் ஏ டாகு. செகண்டு $Bயில் அரே ஏ கேட்டு ஏ டைகர்.
அரே கம்பைன் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறாங்க, டாலர் ஏவையும் டாலர் பியையும் கம்பைன் பண்ணும்போது எத்தனை டைம் ஏ வந்திருக்குது, கேட் எத்தனை டைம் வந்திருக்குது, டாக் எத்தனை டைம் வந்திருக்குது, டைகர் எத்தனை டைம் வந்திருக்குது அப்படிங்கிறத கவுண்ட்டு. பிரிண்ட் ஆர் அரே கவுண்ட் வேல்யூஸ் ஆஃப் டாலர் சி கொடுத்தோம்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்? அரே ஏ எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்குது, டாலர் ஏன்னு டாலர் பியில் சேர்த்துனா 5 டைம்ஸா. கேட் எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்குது, 2 டைம்ஸ். டாக் எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்குது, 2 டைம்ஸ். டைகர் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குது, 1 டைம். அப்போ ஆன்சர் ஏ கரெக்டு. 6th, for finding non-empty elements in array we use option B, size of function. 7th, indices of arrays can be either strings or numbers and they are denoted as option B, $my_array of 4. 8th, PHP arrays are also called as option C, hashes. 9th one, as compared to associative arrays, vector arrays are much option B, slower. 10th, what functions count elements in an array? Option A, count. Answers of part 2, part 3 and part 4 is given in PDF file. part 2, part 3, part 4 நோடைய ஆன்சர்ஸ் எல்லாம் PDF ஃபைலில் கொடுக்குறேன், படிச்சுக்குங்க. Thank you. Bye. See you in the next class. Stay home. Stay safe.